பேசுறதெல்லாம் இப்படி தான், எனக்கு வந்து ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க அந்த ஜாதி வெறி அப்படின்றத அவரை விட்டு போலன்ற மாதிரி தான் தோணுது இவர் அது மாதிரிலாம் பேசும்போது. கன்னடம் வந்து தமிழிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், தமிழகத்தில் வந்து எந்த மொழி பேசுபவர்களும் இங்கே வந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த கன்னடர், தெலுங்கர், மலையாளி இப்படி எல்லாரும் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு வந்து ஜாதியை வச்சு சொல்லணும்? மேனோன் அப்படின்னா அப்போ என்ன மலையாளிகள் எல்லாருமே மேனோன் அப்படின்னு அர்த்தமா? மலையாளி இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் மேனோன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஏன் இங்கே ஜாதி வருது? பிரச்சனையே மொழி அடிப்படையாக வச்சு தானே இங்கே இப்போ சர்ச்சை எழுத்துள்ளது. இவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு, அவங்க வந்து எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு ஜாதியை கொண்டு வரணும் அப்படின்னா, பேசுறதெல்லாம் இப்படி தான், எனக்கு வந்து ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க அந்த ஜாதி வெறி அப்படின்றத அவரை விட்டு போலன்ற மாதிரி தான் தோணுது இவர் அது மாதிரிலாம் பேசும்போது. இங்கே பாருங்க, இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அபிமானம் அப்படின்றது தான் வந்து மத அபிமானத்தை விட அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் மதத்தை ஏதாவது சொன்னால் கூட யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜாதியை சொன்னீங்கன்னா சில பேர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து மதச்சார்பற்ற நாடை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஜாதி வெறி போலன்னு நினைக்கிறேன். அதனால தானே வந்து மேனோன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு இங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அவர் ஆமாம் அப்படிதான் என்ன இப்போ அப்படின்னாரு. அவர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக தான் அவர் இருந்தார். அவரை யாராலையும் தோற்கடிக்க முடியல. நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அப்போ அதே மாதிரி மலையாளின்னு சொல்லாமல் எதுக்கு நீங்கள் மேனோன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஜாதியை வச்சு தானே அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ஒருவேளை இவரை வந்து ஜாதியை வச்சு பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லலாம், பாருங்கள் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கு. அப்படி இல்லையே, இங்கே கொஸ்டினே எல்லா மொழியை சார்ந்தவர்களும் அப்படி தானே. அப்போ மலையாளி, கன்னடர், தெலுங்கர்னு சொல்லாமல் ஏன் ஜாதியை பிடிச்சி இழுத்தார்? இதுதான் என்னுடைய கேள்வி.